Hi friends, welcome to Crown Tasty Samayal. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு கஞ்சி தாங்க. இந்த கஞ்சி செய்கிறது ரொம்பவே சுலபம். இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியுமா கரெக்டான நேரத்தில் இந்த கஞ்சி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஞாபகம் வருமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி தாங்க. ஏன்னா நான் என்னோட ரியல் லைஃப்பில் சில மாதங்களுக்கு முன்னாடி ரொம்ப நல்லா சமையல் தெரிஞ்சவங்க இந்த கஞ்சை பற்றி என்கிட்ட கேட்டாங்க. அப்போ நினச்சேன் எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியறது இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள் மற்றவங்களை கேட்டு தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னு. அதே போல் தான் நானும் எனக்கு தெரியாத விஷயங்களை கேட்டு தான் தெரிஞ்சுப்பேன். அதுபோல் இந்த ஸ்பெஷலான கஞ்சி, ஆனால் இது ரொம்ப சிம்பிளான கஞ்சி. இது ஒன்றும் புதிய மெத்தட்லாம் கிடையாது. பாரம்பரிய முறையில் நம்ம பாட்டி கொள்ளு பாட்டி எல்லாமே செஞ்சு தந்த கஞ்சி தாங்க. காய்ச்சல் வந்தால் கொடுக்கக்கூடிய இந்த கஞ்சை எப்படி கரெக்டான மெத்தடில் செய்யறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போல்லாம் காய்ச்சல் வந்தால் உடனே ப்ரெட்டு, ரஸ்க்கு இது போல் பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்துட்றோம் சாப்பிட்றதுக்கு. ஆனால் முன்னாடியெல்லாம் டாக்டர்ஸே சொல்லி அனுப்புவாங்க இந்த கஞ்சி குடிங்க அப்படின்னு. இன்னமும் மளிகை கடையிலையும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயும் இந்த தானியம் கிடைக்குது. இருந்தாலும் எத்தனை பேர் இதை ப்ராப்பராக வாங்கி சமைச்சு சாப்பிட்றாங்க அப்படின்னு தெரியல. அதனால தெரியாதவங்களுக்காக இந்த கஞ்சை ப்ராப்பரான முறையில் எப்படி செய்யறதுன்றது தாங்க இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம செய்ய போகிற இந்த கஞ்சிக்கு ஒரு தானியத்தை வறுத்து அரைக்க போகிறோம். அதுக்கு அடிகனமான கடாய் இல்லை வேறு ஏதாவது ஒரு பாத்திரம் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. வறுக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய பாத்திரம் நல்லா அடிகனமானதாக இருக்கட்டும். இப்போ நம்ம அடிகனமான கடாய் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த தானியம் பார்லி. இந்த பார்லியை ஏற்கனவே நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போது லைட்டாக சூடு பண்ணி நான் காமிக்க போகிறேன். இதில் நமக்கு தேவையான அளவு நம்ம எவ்வளவு கஞ்சி வைக்க போகிறோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இது ஒருத்தருக்கு காய்ச்சல் வந்தால் ஒரு சமயம் குடிக்கக்கூடிய ஒரு 2 கிளாஸ் அளவுள்ள கஞ்சி கிடைக்கும் நமக்கு. இந்த அளவு எடுத்துக்கிட்டா நீங்கள் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ எடுத்துக்கோங்க. காய்ச்சல் வந்தால் தான் இது குடிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. காய்ச்சல் இல்லாத சமயத்தில் நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை இல்லை 15 நாளைக்கு ஒரு முறை கூட இந்த கஞ்சி குடிச்சிக்கலாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது போல் கைவிடாமல் இந்த பார்லியை வறுத்து எடுத்து நம்ம வச்சுக்கணும். இது போல் நீங்கள் எல்லா பார்லியுமே வறுத்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட பூச்சி வண்டுலாம் பிடிக்காமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ நான் அப்படி வறுத்து வச்சுருந்த பார்லிலேருந்து தான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து இப்போ திரும்பவும் லைட்டாக வறுத்துருக்கேன். இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடிச்சுக்க போகிறோம். வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு இது போல் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இதை எடுத்து நல்லா ஆற வச்சுருங்க. ஆறின பார்லியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஈரம்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதை நல்லா நம்ம பொடிச்சிக்கலாம். அதாவது ரவை பதத்தில், சின்ன ரவை, நம்ம உப்மாவோட ரவை எப்படி இருக்குமோ அந்த ரவை பதத்தில் நீங்கள் பொடிச்சு எடுத்துக்கோங்க. ஈவன் நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நல்லா மாவாக கூட இதை நீங்கள் பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போது அதே கடாயில் தான் தண்ணி சேர்க்க போகிறேன். நம்ம இதுக்கு சேர்க்கக்கூடிய தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த பொடிச்சு வச்சுருக்க பார்லியை இதில் சேர்க்குறேன். சேர்க்கும் பொழுது மேலே அந்த தவிடு துகள்கள்லாம் மிதக்கும். இது போல் நீங்கள் கலந்து பார்த்தா தெரியும். ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ண வேணாம். அப்படி சப்போஸ் நீங்கள் இது போல் செய்யலைன்னா கூட ஒரு பவுலில் அந்த பொடியை சேர்த்துட்டு தண்ணியை சேர்த்து இது போல் கலந்து விட்டிங்கன்னா மேலே இது போல் மிதந்து நிற்கும். அது வரைக்கும் நீங்கள் தனியாக தண்ணியை இருத்துடணும். மேலே இருக்க தண்ணியை வரைக்கும் இருந்துட்டிங்கன்னா அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் போயிடும். அதற்கு பிறகு இது போல் நமக்கு தெளிவாக இருக்கும். இந்த சமயத்தில் கூடுதலாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சிலருக்கு கஞ்சி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் பிடிக்கும், சிலருக்கு நல்லா நீர்க்க இருந்தால் பிடிக்கும். அது அவங்களோட அந்த டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. பொதுவாக ஃபீவர் அப்படின்னு வரும்பொழுது நல்ல நீர் ஆகாரமாக நீர்க்க இருந்தால் தான் அவங்களோட ஹெல்த்துக்கு நல்லது, ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். அதுக்கு ஏற்ற மாதிரி நான் இன்றைக்கி 1.5 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இது ஹை ஃப்ளேமில் வச்சு ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா கொதிச்சு வரும். அதுக்கு பிறகு மீதமான தீயில வச்சு கலந்து விட்டிங்கன்னா ஒரு 15 to 20 நிமிஷத்துக்குள்ளார இந்த பார்லி நல்லா சாஃப்டாக நமக்கு வெந்து வந்துடும்.
முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அம்மி இல்லை உரலில் வச்சு இதை இடிப்பாங்க. இடிச்சிட்டு ஒரு நொய் பதத்தில் நம்ம அரிசி உப்புமா செய்கிறதுக்கு சிலர் நொய் பயன்படுத்தி உப்புமா செய்வாங்க. அதுபோல் ஒரு பதத்தில் கூட இதை இடித்து கஞ்சாக பண்ணி கொடுப்பாங்க. அப்படி செய்யும்பொழுது வேகிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். சிலருக்கு அது வாயில் மாட்டும் பொழுது ஃபீவரான டைமில் சாப்பிட பிடிக்காது. அது போல் இருக்கவங்களுக்கு இது போல் நல்லா பவுடராக செஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக குடிச்சிடுவாங்க. இப்போ நான் இந்த கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தேன். உப்போட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துருப்பேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி எல்லாம் சுருங்கி நல்லா இந்த பார்லி எல்லாம் நல்லா வெந்து எந்தளவு சுருங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த கஞ்சி ஒரு 1.5 கிளாஸ் அளவு தான் வந்திருக்கும். நம்ம ஆனால் சேர்த்தது பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர் அளவுள்ள தண்ணி சேர்த்தோம். இது நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. நம்மளோட பார்லி கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் சீரகம் ஒரு 2-3 சேர்த்துக்கலாம். 2-3னா 2-3 சிட்டிக்காய் நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்து வைக்கலாம். இப்போது இந்த கஞ்சி ஒரு வெதுவெதுப்பான சூட்டில் வந்தவொடனே நம்ம சாப்பிட கொடுத்துடலாம். இந்த கஞ்சிக்கு சைட் டிஷ்னு பார்த்திங்கன்னா காய்ச்சல் வரும்பொழுது உப்பில் ஊற வச்சு நல்லா பழகுன பழைய எலுமிச்சை ஊறுகாய் கொடுப்பாங்க. மோஸ்ட்லி எலுமிச்சை ஊறுகாய் தான் கொடுப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் உப்பில் ஊறின மாங்காய் ஊறுகாய், இது ரெண்டுமே புதுசாக இருக்கக்கூடாது. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு பழைய ஊறுகாவாக இருக்கணும். அப்படி அந்த ஊறுகாவை இந்த கஞ்சோடு சேர்த்து நம்ம சாப்பிடும் பொழுது ஃபீவர் வந்திருக்கோம் இல்லைங்களா, அந்த வயிற்றுக்கு இது ரொம்ப இதமாக இருக்கும், எனர்ஜியும் தரும். ஃபீவர் வந்து எதனால் வரும்? மோஸ்ட்லி வைரஸ், பாக்டீரியா இதனால் வரும். அந்த கிருமிகளை கொல்லக்கூடிய ஆற்றல் இந்த கஞ்சியில் இருக்குது. நீங்கள் சிரமம் பார்க்காம, இப்போ மோஸ்ட்லி காய்ச்சல் வராத வீடுனே சொல்ல முடியாது, எல்லார் வீட்லேயும் காய்ச்சல் வருது. அப்படி இந்த காய்ச்சல் வரும்பொழுது இது போல் கஞ்சி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட ஆரோக்கியம் ரொம்பவே நல்லா இருக்கும். குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க. அப்படி இருக்க குழந்தைங்களுக்கு மாவாக்கி நம்ம கஞ்சி செஞ்சு தரலாம். இது ஒரு சாதாரண கஞ்சி தான், ஆனால் இந்த கஞ்சியோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்பவே அதிகம். அதனால் காய்ச்சல் வந்தால் உடனே பக்கத்தில் இருக்க பேக்கரிக்கு போயிட்டு ஒரு பேக்கெட் ப்ரெட்டை வாங்கிட்டு வந்து பாலில் நினச்சி குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுத்துறாதீங்க. அந்த ப்ரெட்டு எதில் செய்கிறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது டைஜஸ்ட் ஆகுமா ஈஸியாக அப்படின்றத யோசித்து பார்த்துக்கோங்க. கொஞ்சம் சிரமம் பார்க்காம ஒரு 10 நிமிஷம்தான் ஆகும். நம்ம அதை வறுத்து பொடி பண்ண போகிறோம். அதற்கு அடுத்தது நம்ம அது வெந்துட்டுருக்க போது கலந்து விட போகிறோம். நடுவில் நீங்கள் வேறு ஒரு வேளை இந்த பக்கம் ஸ்டவ்வில் பார்க்கும்பொழுதே இந்த கஞ்சி இந்த சைடு ரெடி ஆகிடும். இது போல் ஒரு கஞ்சி செஞ்சு கொடுங்க. அப்படி செஞ்சு கொடுக்கும் பொழுது அவங்களோட ஆரோக்கியம் சீக்கிரமாகவே சரியாகும். இனிமே காய்ச்சல் வரும்பொழுதெல்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு ஞாபகம் வரணும், இந்த கஞ்சி உங்களுக்கு ஞாபகம் வரணும். இல்லை உங்கள் வீட்லேயும் இந்த கஞ்சை வேறு மெத்தடில் நீங்கள் செய்வீங்க அப்படின்னா கூட அந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுங்க. ஆனால் இந்த தானியத்தை பயன்படுத்தி கஞ்சி வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இது என்னோட அன்பான வேண்டுகோள். இந்த பார்லி எல்லார் வீடுகள்லேயும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான தானியம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ பக்கத்தில் இருக்க கடைகளில் கூட கிடைக்குது. இருந்தாலும் நம்ம உடனே போய் வாங்க முடியாத சுச்சுவேஷன் அப்படின்னு இருக்கும்பொழுது நீங்கள் குறைவான அளவு, அதாவது 100 கிராம் அளவுள்ள பார்லி வாங்கி வறுத்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது பல மாதத்துக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். அவசரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இது போல் விதவிதமான சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.